அனைவருக்கும் வணக்கம். கற்ற விளைவு மதிப்பீட்டு தேர்வு நவம்பர் 2004 8வது புரிய கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது தமிழுடைய கொஸ்டின். இதில் முதல் கொஸ்டின் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். கீழ்காணும் பாடலை படித்து வினாக்குரிய சரியான விடையை தேர்ந்து கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயர்நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்று முத்தமராகி ஒழுகுவோமே. பாவின் சுவைக்கடல் உண்டெழுந்து கம்பன் பாரில் பொழிந்த திம்பற்கடலை நாவின் இனிக்க பருகுவோமே. நூலின் நன்னயம் முற்றும் தெளிகுவோமே. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதே ஊனிலை எம்முயிரின் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் இன்புருவோமே அப்படிங்கிற கவிமணி தேசிய விநாயக பிள்ளையுடைய பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய கொஸ்டின் வந்து கீழே பார்ப்போம். முதல் கொஸ்டின் தான் பாடலின் பார்க்கடல் என்பது எந்த நூலை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கம்பராமாயணம் ஆப்ஷன். அப்போ ரெண்டாவது பின்வருவற்றுள் எதுகை நயம் இல்லாத சுயினை எதுவும் கேட்டிருக்காங்க. எதுகைன்னு என்னன்னா ரெண்டாவது எழுத்து வந்து ஒரு நூலை வந்து அது எதுகைன்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் உள்ளம் பாருங்க இல்லிலும் வந்து ஒன்றி வந்திருக்கு. தேனிலே ஊனிலை வந்து நீ வந்து ஒன்றி வந்திருக்கு. பாவின் நாவின் போது விங்கிற எழுத்து வந்து ஒன்னோட வந்திருக்கா. ஆனால் இங்கே பாருங்க இ ஆப்ஷனில் பாவின் பாரில் இங்கே வி வந்திருக்கு, அங்கே ரீ வந்திருக்கு. அதனால இது வந்து எதுக்கே நயம் இல்லாத சொல். அதுக்கப்புறம் 3 பின்வருவற்றில் சரியாக பிரிக்கப்படாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்குறலுங்க பால் கூட்டலுக்காக கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. நன்னயம் வந்து நன்கூட்டல் நயம். அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பு கூட்டல் அதிகாரம். எம்முயிருங்கும் போது ஏ கூட்டல் உயிருங்க இதுதான் தவறாக பிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். 4 உள்ளம் தெளிவுறவும் உத்தமராக விளங்கவும் நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய நூல் எதுன்னு கேட்டு நீதி நூல்கள் ஆப்ஷன் ரைட்டு. 5 ஓசிலை மாறுபட்டு விளங்கும் சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்புருவோமே ஆப்ஷன். அடுத்து ஊரிலே ஒரு பெரும் நாட்டுப்புற பாடல் பாட்டு போட்டி நடைபெறுகிறது. அதன் அறிவிப்பை மக்களுக்கு முழு உற்சாகத்துடன் அறிவிக்க தண்டோரா இசையுடன் கூடிய அழைப்பு அறிவிப்பு. இதனால் அனைத்து மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் ஊர் மக்களே எல்லோரும் கேளுங்களேன், நம் கிராமத்தின் பெருமையும் பாசமும் நிறைந்த நாட்டுப்புற பாடல் பாட்டு போட்டி எங்கு பஞ்சாயத்து அலுவலக மைதானத்தில் நடைபெற உள்ளது. எப்போது? எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு. தண்டோரா சொல்லுது கேளுங்கள், வெள்ளி மாலை பாட வாருங்கள், ஊரின் மனம் பேசும் பாடல்கள் காற்றின் ஓசை தாளாட்டும். வாருங்கள் மக்களே வாருங்கள், பாட்டை சேர்க்க வாருங்கள், கைகளை ஒன்று சேருங்கள். பாடல்களின் கருக்கள் வந்து விவசாயத்தின் பெருமை, கிராம வாழ்க்கையின் அழகு, தாய்மை, பாசம், துக்கம், இயற்கையின் மகிமை. போட்டியில் பங்கேற்பவர்களில் பரிசு வந்து சிறந்த பாடகர் விருது, ரொக்கம் 5000. வாருங்கள் மக்களை வாருங்கள், உங்கள் பாட்டால் ஒளிரட்டும் மைதானம், உங்கள் கரத்தால் ஒலிக்கட்டும் மத்தாளம், அனைவரும் வாருக, வாழ்வின் நம்பிக்கைமிக்க குரல்களை கேட்டு மகிழவும் பங்கேற்கவும் அழைக்கிறோம். இல்லை 6வது கொஸ்டின் பாருங்க. நாட்டுப்புற பாடல் பாட்டு போட்டி எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பஞ்சாயத்து அலுவலக மைதானத்தில். 7 பாட்டு போட்டி எப்போது நடைபெற உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வார வெள்ளிக்கிழமை, அதாவது இ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 8 பாட்டு போட்டியில் பாடல்களின் கருக்கள் எவைன்னு கேட்டிங்கன்னா இ ஆப்ஷன் விவசாயத்தின் பெருமை, தாய்மை, இயற்கையின் மகிமை. 9 தண்டோர அறிவிப்பின் நோக்கம் என்னன்னா பாட்டு போட்டிக்கான மக்களின் பங்கேற்பை உறுதி செய்ய விருது பெறும் சிறந்த பாடல்களை வெளிப்படுத்தும் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குறிக்காம இருக்குது. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன் மக்களின் திறமையை வெளிப்படுத்த. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மகாத்மா காந்தி பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லாம் வாசிச்சுட்டு அதில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். முதல் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் காந்திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா? அதாவது தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் வந்து காந்தியுடைய அனுபவங்களுடைய முக்கிய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். காந்தி ஜேர்னிஸ் இன்ஸ்பயர் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். காந்தியுடைய பயணம் வந்து நீதியும் அமைதியும் தூண்டுது. பட் 12வது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லீடிங் டு காந்திஸ் இன்வால்வ்மெண்ட் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் காந்தியுடைய ஈடுபாட்டிற்கு வழிவகுத்த நிகழ்வு வந்து சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிசைகள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். 4வது பார்த்தீங்க இதுக்கு வந்து 4, 2, 1, 3 பி ஆப்ஷன் சரியான ஆன்சர். காந்தி இஸ் த்ரோன் ஆஃப் த ட்ரெயின் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அப்புறம் காந்தி டெவலப் த ஐடியா ஆஃப் சத்தியாகிரகா. இப்போ காந்தி ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா. காந்தி லீவ்ஸ் த சாம்ரான் சத்தியாகிரகா. தென்னாப்பிரிக்காவில் காந்தி ரயிலிருந்து தூக்கி வீசப்பட அது முதல் பாயிண்ட் வரும். இப்போ 2வது பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சத்தியாகிரகத்தை கருத்தை உருவாக்குறாரு. அடுத்து காந்தி வந்து இந்தியா திரும்புறாரு. அப்புறம் காந்தி சாம்ரான் சத்தியாகிரகத்தை வழி நடத்துறாரு. அடுத்து 13வது கொஸ்டின். வாட் மூவ்மெண்ட் டிட் காந்தி லீட் டு ஹெல்ப் இண்டிகோ ஃபார்மர்ஸ்? இந்திய விவசாயிகளுக்கு உதவ காந்தி எந்த இயக்கத்தை வழி நடத்தாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சாம்ரான் சத்தியாகிரகத்தை வழி நடத்திருப்பாரு. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் த சாம்ரான் சத்தியாகிரகா. அதனால் வாட் கேன் வி லேர்ன் அபவுட் காந்திஸ் லீடர்ஷிப் ஸ்டைல் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ்? காந்தியுடைய தலைமைத்துவ பாணியை பற்றிய அவருடைய அனுபவங்கள் நம்ம என்ன கற்றுக்குறோம் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் வரும். ஆனால் ஆன்சர் கீ வந்து பி கொடுத்துருக்காங்க. த கீ வேல்யூட் பீஸ்ஃபுல் மெத்தட்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவ் இதுதான் சரியான ஆன்சராக வரும். ஆனால் பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீ பிலீவ்டு இன் வைலண்ட் ப்ராடக்ட் டு அச்சீவ் ஜஸ்டிஸ்.
என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீதி அடையிறதுக்காக வன்முறை போராட்டங்களை அவர் நம்பினார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 15. வாட் டஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் மீன் வித் காட் எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்குரிய ஆன்சர் வந்து அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் டியூ டு ரேஸ். காதி அலுவலருடைய பாகுபாடுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இனம் காரணமாக நியாயமற்ற சிகிச்சை. ஏ ஆப்ஷன். இதுக்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான் வரும். ஆனால் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸுங்கிற தலைப்பில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அது படிச்சுட்டு கீழே இருக்கிற 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். 16 கொஸ்டின் பாருங்கள். பேரண்ட்ஸ் ஆர் கம்பேர் டு டேஸ். அதாவது பேரண்ட்ஸ் யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ஓட, அதாவது சந்திரனோட ஒப்பிடுறாங்க. 17. சூஸ் த கரெக்ட் அல்டரேட் லைன்ஸ் இன் த கிவன் போயம். அதாவது கொடுக்கப்பட்ட கவிதையில் வந்து சரியான வரிகளை தேர்ந்து சொல்லியிருக்காங்க. இது 2வது மற்றும் 9வது வரி தான் சரி சொல்லியிருக்காங்க. டி ஆப்ஷன், 2nd and 9th லைன். 18 பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் போயம். இந்த போயமில் வந்து எத்தனை ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த போயமில் வந்து 2 ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. டி ஆப்ஷன் 2 பேர்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். 19 செலக்ட் த கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் த போயம். கவிதையில் வந்து சரியான அனுமானங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆப்ஷன் சி ஆப்ஷன். பேரண்ட்ஸ் ஆர் த வெல் விஷர்ஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன்ஸ். பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுடைய நல விரும்பிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 20. வாட் டஸ் த வேர்ட் சேவியர் மீன்? சேவியர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. சேவியர் என்னன்னா ரட்சகர்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இதுக்கு வந்து ரெஸ்கியூர் என்னதான் மீட்பவர். இ ஆப்ஷன், டி ஆப்ஷன் தான் ரைட்டு. இப்போ மேக்ஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை பார்த்துடலாம். அதில் மொத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரே அளவிலான 3 கனசதுரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. கனசதுரத்தை பக்கம் 2 சென்டிமீட்டர் எண்ணில் அது மொத்த பரப்பளவை கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கனசதுரத்துடைய பக்கங்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. இந்த மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே அடியில் ஒரு இதே மாதிரி 12 13 14 பக்கம் இருக்கும். அதில் பரப்பளவுங்கும் போது A² ஃபார்முலா 14 A². அப்புறம் 14 A பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2² 14 × 4 பெருக்கிற என்ன ஆன்சர் வருமோ அதான் ஆன்சர். 56 ஆன்சர் வருது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகத்தின் பரப்பளவு கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவுங்கும் போது நீளம் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து x+2 கொடுத்துருக்காங்க. x+6ங்குவது 16னா எக்ஸோடைய வேல்யூ வந்து 10 கிடைக்கும். இந்த 10 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 10 × 2 12. அப்போனா செவ்வகத்தினுடைய பரப்பளவு பார்ப்போம்னா நீளம் × அகலம். அப்புறம் 16ஐயும் 12ஐயும் பெருக்கிறா வர்ற ஆன்சர் தான் இதுக்குரிய ஆன்சர். செவ்வகத்தின் பரப்பளவுங்கும் போது இதுக்குரிய ஆன்சர் வந்து 192 ஆப்ஷன் தான் வரும். ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்குரிய ஆன்சர் தான் 56 வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின் 15/21 = 3x/4 y எனில் x/y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 3x = 15, 4y = 21. இது எப்படி செய்யணும்னா இந்த சம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x/4y = 15/21. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x × 21 = 15 × 4y வரும். இப்போ வந்து இதில் வந்து அடி கொடுத்தோம்னா 3 அடி கொடுங்க. 7 3 21, 5 3 15. அப்போனா 21x = 20y கிடைக்கும். அப்போனா x/y = 20/21 கிடைக்கும். அப்புறம் எக்ஸுக்கு வந்து 20, ஒய்க்கு வந்து 21. ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஸ் ரைட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2^3 4ங்கும்போது அது வேல்யூ வேற, 2^3 வேற. அதனால இது வந்து தவறான ஆன்சர் தான். 2வது பாருங்க, 2 3/2ங்கும் போது 2 1 × 2 1/2 எழுதிக்கலாமா? இதை பிரிச்சு எழுதுனா அப்புறம் என்ன வரும்? ஒரு 2 இருக்கு, ஒரு √2 இருக்கு. இது சரியான ஆப்ஷன். 3வது பார்த்தீங்கன்னா √2² போது நமக்கு 2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே 2^1/2 கொடுத்துருக்காங்க, இது தவறு. அதே போல் √2² இதுவும் தவறு தான். ஆனால் √2² வந்தால் தான் 2 வரும். அதாவது இதுவும் தவறு தான். அதனால இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் ரைட். 25 3a = 243 எனில் a³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்போனா 243 டானா வகுத்தில் போடுங்க. 3க்கு போடுங்க. என் 3 24, ஒரு 3 3. அடுத்து 3க்கு போட்டால் 3 6, 7 3 21. அடுத்து திரும்ப ஒரு 3க்கு போட்டால் 9 3 27. அப்புறம் 3க்கு போட்டால் 3. அப்புறம் 5 3 வந்திருக்கு. அப்புறம் 3/5 தான் என்னது ஈக்குவல் டு 3/a. அதாவது 243 வந்து 3 தடவை 5 தடவை 3 போட்டால் தான் நமக்கு 243 கிடைக்குது. அப்போனா ஏவுடைய வேல்யூ வந்து 5. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஏ கியூப்பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ 5னா ஏ கியூப் ஈக்குவல் டு 5 கியூப். அப்புறம் 5 5 25. அப்புறம் 3 தடவை 5 போட்டு பெருக்கணும். இதுக்குரிய ஆன்சர் வரும். அப்புறம் 5 × 5 × 5 என்ன வரும்? 5 5 25 25 125. ஆன்சர் வந்து ஆப்ஷன். அப்புறம் 26 கீழ்காண்பனவற்றுள் 2:3க்கு இணையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2:3ங்கும் போது மேலேயும் கீழே ஒரே நம்பரால் பெருக்கினா வர்ற ஆன்சர் தான் இணையானது. ஓகே, சமபின்னன்னு வரும். 3/2 வருது, 2 போட்டிருக்காங்க, இது தவறு. 4/9ங்கும் போது மேலே 2ஆல் பிரிக்கிருக்காங்க, ஆனால் கீழே 3ஆல் பிரிக்கிருக்காங்க, இது ஆவும் தவறு. அதுக்கடுத்து 2/3 மேலே வந்து 4ஆல் பெருக்கிற 8 வருது, கீழே 5ஆல் பெருக்கினா தான் 15 வருது, இதுவும் தவறு. மேலே என்ன நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் கீழே பெருக்கணும், அதனால இதுவும் தவறு. அடுத்து நான் இ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 2/3 மேலே 5ஆல் பெருக்கிருக்காங்க, கீழே 5ஆல் பெருக்குன்னா 2 10 3 15. இதுக்குரிய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் 27 2p³ மற்றும் 2p² த ஹோல் கியூபின் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பெருக்கி எழுதணும். 2p³ 2p² த ஹோல் கியூப் அப்படிங்கும்போது என்ன வரும்னா 2p³ இந்த 2 3 தடவை பெருக்குங்க. 2 4 8 8. இந்த p² இருக்கா, அப்புறம் p⁻6ன்னு வரும். அப்புறம் ஆன்சர் என்ன வரும்? 2யும் 8யும் இருக்குன்னா 16. இங்கே பியில் 3 இருக்குது 6 இருக்குது. 3 × 6 9. அப்போனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 16 p⁻9. அடுத்து 28 கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் OM ஒன்றுக்கொண்டு செங்குத்து எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு எக்ஸ் கூட்டல் ஒய்யின் மதிப்பு கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. ஓகே, இந்த நேர்கோணம் வந்து மொத்தமாக பார்த்தா 180 டிகிரி. 180 டிகிரினா நம்ம என்ன பண்ணோம்னா 90 கூட்டல் எக்ஸ் கூட்டல் ஒய் ஈக்குவல் டு 180. ஆனால் எக்ஸ் கூட்டல் ஒய் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 180 90 கழிச்சிருங்க, வர்ற ஆன்சர் 90. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்து 29வது கொஸ்டின் ஏபி மற்றும் சிடி இணை எனில் எக்ஸே கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியும் அதாவது நாற்கர படம் கொடுத்துருக்காங்க. நாற்கர படத்துடைய மொத்த கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அளவு வந்து இந்த அளவு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இங்கே 45 டிகிரி கொடுக்க எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த கோணங்களின் கூடுதல் 360 தான் ஒரு நாற்கரத்துடைய அளவு. அப்போனா 360 கூட்டல் 90 கழித்தல் 90 கழித்தல் 90 கூட்டல் 45. சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 90 கூட்டல் 90 கூட்டல் 45 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 360. இது 4 அளவையும் கூட்டினா நமக்கு 360 வரும். அப்புறம் 90 180, 180ஓட 45 கூட்டணும்னா 135 வரும்னு நினைக்கிறேன். 90 90 180, 180ஓட 45 கூட்டணும்னா 270லேருந்து பாதி பார்த்தீங்கன்னா 235 வரும். 90 90 45 கூட்டம் 225 வரும். 225 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 360. இந்த எக்ஸோட வெளியே தெரியும். 360 225 கழிச்சிருங்க, ஆன்சர் கிடைச்சிடும் 135. இதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். இது கொடுத்துருக்காங்க இ ஆப்ஷன், சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 30வது கொஸ்டின் 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைவட்டத்தின் சுற்றளவை காணுங்க. சுற்றளவுக்குரிய ஃபார்முலா அரைவட்டத்தின் சுற்றளவு வந்து r π + 2. நமக்கு ஆரை வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 π + 2. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்த அறிவியல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் 31வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவற்றில் எதில் அதிக பிம்பங்கள் தோன்றுபட்டிருக்காங்க. எதிரெதிரே வைக்கப்பட்ட இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளின் பிம்பமா, இல்லை 30 டிகிரி உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடைப்பட்ட வைக்கப்பட்ட பொருளின் பிம்பமானு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் தான் ஆப்ஷன்
அதாவது எதிரெதிரே வைக்கப்பட்ட இரு சமதள அடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளின் பிம்பம் தான் அதிக பிம்பங்களே தோன்றும். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஒன்றில் மட்டும் அதிக பிம்பம் தோன்றும். ஆப்ஷன். அடுத்து 32. புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து மீண்டும் தன் இருப்பிடத்தினை அடையும். எவ்வாறு? அவற்றை அலகுகளில் மேக்னடைட் இருப்பதால். 33. முன்னது அம்மா திடீரென்ற மின் அதிர்ச்சியில் மாட்டிக்கொண்டால் நீ என்ன செய்வாய்? மின் கடத்தா பொருளை எடுத்து அம்மாவை தள்ளி விடுவேன். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அடுத்து 34. ஊறுகாய் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பது எதனால்? அசிட்டிக் அமிலம் இருப்பதால். 35. பின்வரும் எரிபொருட்களை அவற்றின் கலோரி மதிப்பின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகிறேன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஹைட்ரஜன், அதுக்கடுத்து எல்பிஜி, அடுத்து மீத்தேன், மண்ணெண்ணெய், அதுக்கடுத்து நிலக்கரி, மரம். இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன். 36. நாம் பருகும் நீரின் தன்மை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? தேவையான தாது உப்புக்கள் உள்ளதாக இருத்தல் வேண்டும். இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன். முப்பத்தேழு. எக்ஸ் என்ற ஒரு தனிமம் XCl2 குளோரைடினை உருவாக்குகிறது எனில் எக்ஸ் என்ற உலோக அணுவின் இணைதிறன் டேஸ் ஆகும். இதுக்கு ஆப்ஷன் வந்து 2 ஆகும். 38. முடக்குவாதம் உருவாக காரணமானவை எவை? குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வினால், மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாததால், மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதால். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1, 2, 3. 39. ரேடியல் தசைகளும் வட்ட தசைகளும் எதிரெதிர் தசைகள் ஆகும். காரணம் கண்ணின் பாவை ரேடியல் தசை சிறியதாகவும் வட்ட தசைகள் அகலமாகவும் மாற்றும். இதுக்குரிய ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஆப்ஷன். 40. பிரியாவிற்கு பிரசவத்தின் போது தசைகள் சரியாக சுருங்காததால் குழந்தை பிறப்பு சிரமமாக இருந்தது என மருத்துவர் கூறினார். நிகழ்வு காரணமான ஹார்மோன் எது? ஆக்சிடோசன் ஹார்மோன். ஆப்ஷன். சமூக அறிவியல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 41. இந்தியாவில் 10+2+3 கல்வி முறைக்கு அடித்தளமிட்ட கல்வி ஆணையம் எது? கோத்தாரி கமிஷன். 42. ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948-49 முதன்மை கவனம் செலுத்திய கல்வி நிலை உயர்நிலை கல்வி. ஆப்ஷன். 43. மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட எந்த மனித செயல்பாடு காரணமாக உள்ளது? அதிக கட்டுமானங்களை உருவாக்குதல். அடுத்து 44. பேரிடர் மேலாண்மைக்கான சுழற்சியின் எந்த நிலை பேரழிவு நிகழ்வின் முன் அதன் விளைவுகளை குறைப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கவனம் செலுத்துகிறது? மட்டுப்படுத்துதல் நிலை. 45. இணைய வழி கல்வி வழங்குதல் எந்த பிரிவின் கீழ் இடம்பெறும்? 4ஆம் நிலை தொழில். 46. பின்வரும் எந்த தொழில்கள் உரிமையின் அடிப்படையில் பொதுத்துறை தொழில் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது? இந்திய ரயில்வே தொழில். அடுத்து 47. 1857க்கு பிறகு இந்தியாவில் பிரிட்டிஷ் கல்வி முறையின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது எது? நிர்வாகத்தில் உதவ படித்த இந்தியர்களை உருவாக்குதல். நிர்வாகத்தில் உதவ படித்த இந்தியர்களை உருவாக்குதல். 48. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான முதன்மை காரணம் யாது? பன்றி கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த கட்டாயப்படுத்தியது. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். 49. இந்திய நிர்வாகத்தில் 1857ஆம் ஆண்டு புரட்சியால் நிகழ்ந்த விளைவு யாது? கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. 50. 1857ஆம் ஆண்டு புரட்சியில் ஈடுபட்ட இந்திய தலைவர்களில் போர்க்களத்தில் வீரமடைந்து வளைந்தவர்கள் யாருன்னா? ஆப்ஷன் ராணி லட்சுமிபாய். கற்றல் விளைவு மதிப்பீட்டு தேர்வு 6 இலக்கு நம்ம முந்தைய வீடியோவில் முடிச்சிட்டோம். இப்போ 8ஆம் போட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி